நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி 3வது வார்டு தேவி நகரில் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம் 2023-2024 ஆண்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் மற்றும் அம்ருத் 2.0 2023-2024 ஆண்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 61 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பூங்கா மற்றும் ஆற்காடு பாலாற்றங்கரை பழைய பாலம் அருகில் மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்லம் சார்பில் SRP பென்ஸ் பாண்டியன் சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் சர்க்கிள் வட்ட பூங்காவினை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் JU சந்திரகலா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால், ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மகாத்மா காந்தி முதியோர் இல்ல தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளர் வேலவன், பொறியாளர் பரமுராசு மற்றும் நகராட்சி ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விழா ஏற்பாட்டினை மகாத்மா காந்தி இலவச முதியோர் இல்ல துணைத் தலைவர் SRT பென்ஸ் பாண்டியன் ஏற்பாடு செய்திருந்தார்.